முடி வந்து நம்ம முழுக்க முழுக்க வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் தான் பிரிக்கிறோம் நம்ம. இப்ப பித்தம் அப்படி இருக்கு அப்படின்னா, முடியோட கலர் மாற ஆரம்பிக்கும். ம். நுனியில வந்து லேசா வந்து செம்பழுப்பு நிறம் வர ஆரம்பிக்கும். ம். ஒயிட் வர்றது வேற, செம்பட்டன்னு சொல்லுவோம். ஆ. அந்த மாரியான கலர் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ம். அந்த மாரியான கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, உங்க உடம்புல பித்தம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவே பித்தம் நார்மலா இருக்கு அப்படின்னா, ம். உங்களுடைய ஹேர் பார்க்கும்போது நல்லா க்ளோயிங்கா, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா, மீடியமான ஹேரா இருக்கும். ஸோ எவ்வளோ லென்த்னா அந்த லென்த் அந்த அந்த அடர்த்தி இது எல்லாமே வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா, பித்தம் உங்க உடம்புல நல்லா கிளியரா இருக்குன்னு அர்த்தம். ம். இதுவே பித்தம் டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ ம். கலர்ல வந்து செம்பட்ட மாரி ஆறது, ஓகே. ட்ரைனஸ் ஆகும், திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பித்தம் உங்க உடம்புல டிஸ்டர்ப்டா இருக்கு. ம். அப்போ பித்தத்த குறைக்கக்கூடிய உணவுகள் என்ன? அந்த இதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும்? ம். ஆயில் பாத்துக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்? உங்க முடிய ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுக்கு ம். என்ன பண்ணணுங்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கு. இப்போ பித்தம் ரொம்ப டாமினன்ட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப பெஸ்ட் ஃபார் நல்லெண்ணெய். ஸோ யாருக்கெல்லாம் பித்தம் டிஸ்டர்ப்டா இருக்கோ, அவங்க நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது, அவங்களுடைய ஹேர் வந்து நல்லா கிளாஸியா இருக்கும். நல்ல குரோத்திங் இருக்கும். எல்லாமே நார்மலா இருக்கும்.